ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. ஐடிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். 9597180623. குரு பெயர்ச்சி வருகிறது. குரு பயிற்சிக்கு முன்னாடி அடுத்த எபிசோடு பூரா பாத்தீங்கன்னா 100வது எபிசோடு குரு பயிற்சியினுடைய ஹைலைட் தான் இருக்கும். அதனால அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ குரு பயிற்சி பத்தி ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். நீங்க தயாராக இருக்கணும். குரு பயிற்சி எப்படி சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பயிற்சி தான் இப்ப நம்ம குரு பயிற்சியில் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் இப்ப கொடுக்க போறோம். குரு என்றால் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கோவில்ல இருக்கக்கூடிய நவகிரகத்திலே இருக்கக்கூடிய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரம் கட்டியிருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். நவகிரகத்திலே குரு பகவான் மஞ்சள் வஸ்திரம் கட்டியிருப்பார். சில நேரத்தில் ராகுக்கும் மஞ்சள் வஸ்திரம் கட்டியிருப்பாங்க, கேதுக்கும் சில நேரத்தில் மஞ்சள் வஸ்திரம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பகவான் தான் குரு பகவான். ஓகேவா? இப்போ அந்த குரு பகவான் தான் குரு பகவான். அப்ப இன்னொரு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய ருத்ராட்ச மணிகள் மூலமாகவும் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஓலைச்சுவடியின் மூலமாகவும் இந்த உலகத்தில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் மாற்றி குருவாக அமர்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. அப்போ தட்சிணாமூர்த்தி ஒரு குருவா இருக்கார். முருகப்பெருமானே ஒரு குருவா இருக்கார். ஏன்? அப்பனுக்கே பாடம் சொன்னவர். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு பேர் அவருக்கு. அப்போ அவரும் ஒரு குருவாக இருக்கக்கூடியார். விநாயக பெருமானும் ஒரு விதத்துல குருவாக இருக்கிறார். ஈஸ்வரனும் ஒரு விதத்துல குருவாக இருக்கிறார். அம்பாலும் ஒரு விதத்துல குருவாக இருக்கிறார்கள். எல்லோரும் குரு தன்மையுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் குரு. ஆனால் நவகிரகத்திலே இருக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரம் கட்டியிருக்கக்கூடிய கொண்டைக்கடலை மாலை சாட்டக்கூடியவர் தான் குரு பகவான். ஏன்னா அந்த குரு பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை அவருக்கு ரொம்ப ரொம்ப அவருடைய தானியமாக இருக்கிறது. மஞ்சள் நிறத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்ப அந்த குரு பெயர்ச்சி வருகிற 6வது மாசம் 1ஆம் தேதி 2026 அன்று பெயர்ச்சி அடைகிறார். அப்போ அவர் பெயர்ச்சி அடைகிறார்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். கடகராசி என்ன மாதிரியான ராசி? குரு உச்சம் பெறுகிற ராசி. அப்ப கடகராசிக்கெல்லாம் பாதிப்பா சார்? கடகராசிக்கு கடந்த 5 வருடங்களாக பாதிப்பு இருந்தது. இனிமேல் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள். 2027 சொல்லி வச்சு நீங்க செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே அந்த குரு பயிற்சி தான். 2027க்கு பயிற்சி நான் சொல்றது 2026 வரப்போற பயிற்சி இப்ப கிடையாது. 2027 பயிற்சி தான் கடகராசிக்கு நல்லா இருக்கும். அப்போ ஒரு சின்ன உதாரணம் தான் இப்ப கடகராசி பத்தி சொல்லிட்டு இருக்கோம். எல்லா ராசியை பத்தி நம்ம பேச போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எபிசோடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். அது நிறைய நீண்ட நெடிய பயணமாக இருப்பதனால அதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த வாரங்களில குரு பயிற்சி பத்தின சிறப்பானது ஒரு விஷயத்தை நாம் சொல்லவிருக்கிறோம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு இல்லையேல் வழி இல்லை. குரு இல்லையேல் வழியே இல்லை. வழியே தெரியாதான். எப்படி போறதுன்னு தெரியாம தெருவா அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான் குரு இல்லைன்னா. அதனால குரு பார்க்க கோடி நன்மை. கோடினா கோடியில ஒரு நன்மையை தருவாராம். கோடி பங்களிப்புல ஒரே ஒரு நன்மையை தருவாராம். அப்போ கோடி பேர்ல ஒருத்தரை பார்க்கறது அப்படிங்கிறது இல்லை, கோடியில் ஒரு நன்மை தருவார். அதனால குரு பயிற்சியை பத்தி நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்க போறோம். எல்லாம் கவனமாக இருங்கள். சனி பயிற்சி ஆகியிருக்கிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். 2, 4, 6, 8, 10, 12 இதெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்கார். 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் கொஞ்சம் குறைவான பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுல 3 மட்டும் கொஞ்சம் நல்லா பார்க்கிறார் அப்படின்னு இப்போ இருக்கிற பல பேருடன் உரையாடி கொண்டிருக்கிற சனி பயிற்சியுடைய பலன்கள் நமக்கு ஓரளவுக்கு 2, 4, 6, 8, 10, 12 மட்டும் நல்லா செய்யறாரு, நல்லா அவங்க எல்லாம் சிறப்பாக கவனிக்கிறார் என்பதுதான் நல்ல தெளிவான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஐடிவி சார்பாக ஆன்மீக மதிவான நிகழ்ச்சியில நன்றி கூறி விடைபெறுகிறோம். குரு பெயர்ச்சி பற்றிய எபிசோட் அடுத்தடுத்து வரவிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். நன்றி, நமஸ்காரங்கள்.